Exercise 5.3. Choose the correct relationship between x and y from the given table. So, இதுக்கு ரெண்டுமே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஹிண்ட் என்னன்னா 0 இங்க 6 இருக்கு. அப்போ 0க்கும் 6ம் இது x பிளஸ் 6 ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருது y வந்துருது. அப்போ நம்ம எங்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x பிளஸ் 6 இஸ் யுவர் ஆன்சர். மற்ற எந்த ரிலேஷன்ஷிப் போட்டாலும் நமக்கு வராது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இங்க இடத்துல x ஈக்குவல் டு நம்ம 0 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஈஸியா இருக்கிறதுல எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு 0னா y பாத்தீங்கன்னா 0 பிளஸ் 4 என்ன வரணும், 4 தான் வரணும். ஆனா நமக்கு என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்கு. அப்போ இது தப்பு. இப்போ நம்ம செகண்ட் ரிலேஷன்ஷிப் செக் பண்ணலாம். செகண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். அப்போ y ஈக்குவல் டு என்னது, 0 பிளஸ் 5 என்ன வரும், 5 வந்திருக்கா, இல்ல 6. அப்போ இதுவும் தப்பு. இது கரெக்ட். இப்போ அதே மாதிரி 7. இப்போ இங்க என்ன வரும், x பிளஸ் 7 0 பிளஸ் 7 போட்டா 7 வரும். ஸோ நமக்கு ஈஸியா இருக்கிறத எடுத்துக்கணும். இங்க எங்க 0 இருந்தா நம்ம ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா, அதை எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும், y is x plus 6 your answer.